புதுச்சேரியில் மத்திய அரசு வேலை காத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பரப்பி பணம் பறிக்கும் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நூதன மோசடியின் பின்னணி என்ன? புதுச்சேரி மடுகரை பகுதியைச் சேர்ந்தவர் அந்த முதுகலை பட்டதாரி இளைஞர். அவர் தனது செல்போன் மூலமாக முகநூலை பயன்படுத்திக் கொண்டிருந்த போது ரயில்வேயில் வேலை இருப்பதாக விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் உள்ள முகவரியை இவர் பார்த்தபோது ரயில்வே recruitment@gmail.com என இருந்தது. இது மத்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு என நம்பிய அந்த இளைஞர் அதில் உள்ள மெயில் முகவரிக்கு தனது விண்ணப்பத்தை அனுப்பியுள்ளார். அடுத்த சில நாட்களில் டெல்லி நொய்டாவில் இருந்து தபால் வழியாக அவருக்கு விண்ணப்பம் மற்றும் பல்வேறு கடிதங்கள் வந்துள்ளன. அதனை பூர்த்தி செய்து அனுப்பினால் உடனடியாக வேலைக்கான அழைப்பு வரும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி அனைத்து விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்த அவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பல்வேறு கட்டணங்களுக்கான தொகை என 46,000 ரூபாயை குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ந்து ஓரிரு முறை தொலைபேசி மூலமும் SMS மூலமும் இளைஞரை தொடர்பு கொண்டவர்கள் அதன் பின்னர் தங்கள் தொடர்புகளை முழுமையாக துண்டித்துக் கொண்டுள்ளனர். யார் தன்னிடம் பேசியது என்பது கூட தெரியாமலேயே பணத்தை இழந்த இளைஞர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதுபோல் சென்னையைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் ட்ரேடிங் செய்தால் பணமழை கொட்டும் என கூறி பணம் பறித்துள்ளது ஒரு கும்பல். சென்னையில் பணியாற்றும் IT ஊழியர் ஒருவர் புதுச்சேரியில் உள்ள தனது தாயை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்பொழுது டெலகிராம் ஆப் வழியே பகுதி நேர வேலை தேடிய போது அவருக்கு அழைப்பு வந்துள்ளது. அதில் பகுதி நேரமாக ட்ரேடிங் செய்தால் பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி ஆசை காட்டியுள்ளனர். இதனை நம்பி அவர் சிறிது சிறிதாக 85,000 ரூபாய் வரை அதில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அவரது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து இணையவழி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். இணையவழியில் வேலை வாய்ப்பு தேடுபவர்களை குறிவைத்து சமீப காலமாக மோசடிகள் அரங்கேற்றப்படுவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு வேலைக்கு எந்த ஒரு அழைப்பும் இதுபோன்று வருவதில்லை என்றும் அவ்வாறு வருவதென்றால் அனைத்தும் போலியாகத்தான் இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற உத்தரவுகள் வந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு இணையவழி குற்றங்களை விசாரிக்கும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். தாம்பரம் அருகே மனைவியின் தகாத உறவால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். ஜார்க்கண்ட் தப்பிச் செல்ல முயன்ற கணவன் செல்போன் சிக்னலால் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் அருகே கூத்தனூர் பகுதியில் அரசு விவசாய ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீஷ், கைலாஸ் மற்றும் அவரது மனைவி பிரியங்கா குமாரி ஆகியோர் தங்களது 3 குழந்தைகளுடன் கூலி வேலைக்காக வந்திருந்தனர். 15 நாட்களுக்கு முன் வந்த இவர்கள் அரசு ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள குடியிருப்பில் தங்கி சுற்றுச்சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று வடமாநில தம்பதி தங்கியிருந்த குடியிருப்பில் இருந்து குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டுள்ளது. அருகில் வசித்து வந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது பிரியங்கா குமாரி தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். உடனே அவர்கள் மணிமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் போலீசார் உயிரிழந்த ருத்ர பிரியங்கா குமாரியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த பெண்ணின் கணவன் குறித்து விசாரித்த போது அவர் தலைமறைவானது போலீசாருக்கு தெரிய வந்தது. கணவனை பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் பிரதீஷ், கைலாஸின் செல்போன் சிக்னலை போலீசார் ட்ராக் செய்தனர். இதில் பிரதீஷ் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருப்பது தெரிய வந்தது. விரைந்து சென்ற போலீசார் ரயில் மூலம் ஜார்க்கண்ட் தப்ப முயன்ற பிரதீஷை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. பிரியங்கா பிரதீஷின் சகலையுடன் தொடர்ந்து நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அது குறித்து பிரியங்காவிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பிரதீஷ் தனது மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து பிரதீஷ், கைலாஸ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியின் தகாத உறவு கணவனுக்கு தெரிந்ததும் மனைவியை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றதால்
3 குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.